ஆனா ஒண்ணு மச்சான், நம்ம படிக்கிற டைம்ல உனக்கு வந்து லவ் லெட்டர்லாம் வச்சு ஒரு கடையை திறக்கலாம்ல, அவ்வளவு வந்திருக்கு. அது சாரி, உன்னை பத்தி கேட்கவே இல்ல பாரு. கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? எத்தனை குழந்தைங்க? இல்லடா, இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் மச்சான்? நம்ம செட்ல கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியும்ல. நீயும் சீக்கிரம் பண்ணிக்க மச்சான். டேய், போட்டோ கேட்டானே, என்ன ஆச்சு? இரு மச்சான், அவன் இன்னும் அனுப்பல. அவன் டிரைவிங்ல இருக்கான்னு சொன்னான், அனுப்புவான். சரி, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது பார்த்த? இல்ல மச்சான், நான் யாரையும் பார்க்கல. பார்க்கலையா? அனுப்பிடா மச்சான். ஆ, நிறைய போட்டோ அனுப்பியிருக்கான் பாரு. மச்சான் இங்க பாரு, உதயாவ பாக்கிறதுக்கு செம காமெடியா உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டேய், அழகர் போட்டோவை காமிடா. என்னடா அப்ப இருந்து அழகர் அழகர்னு அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க? இத்தனை நாள் அவங்க கூட தானே இருந்த, அப்புறம் என்ன? இல்ல மச்சான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கேட்டேன். இங்க பாரு, இது இன்பமணி, இது ஜெய் பாலாஜி, இது விக்னேஷ். இதோ வந்துட்டார்ல மிஸ்டர் அலங்காநல்லூர் கால அழகர். நீ அழகர் தான். பிபிஆர் ஸ்கூல்ல நீ நானும் ஒன்னா படிச்சோமே, ஞாபகம் இல்லையா உனக்கு? பாருங்க, நான் உங்க ஃப்ரெண்டும் கிடையாது, என் பேர் அழகரும் கிடையாது, சரியா? என் பேர் காத்தவராய, என் பேர் கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா. கோயில்ல வச்சு அழகர் அப்படி இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. நான் மறந்துட்டேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? பாவம் அவன். அது தெரியாம தானே என்கிட்ட உரிமையா வந்து பேசியிருப்பான். அது புரியாம நான் அவனை இன்சல்ட் பண்ணிட்டேனே. என்ன மச்சான், அழகரை பார்த்தவன பிளாஷ்பேக்கா? டேய், நான் அழகர் கூட தான் 6-7 மாசமா இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் அப்பவே சொன்னேனே மச்சான், நம்ம இன்பமணிய முதல்ல வச்சு பார்த்தேன். அவன் தான் சொன்னான் நீயும் அழகரும் ஒன்னா இருக்கீங்கன்னு. அப்பவே வந்து பார்த்திருக்கணும். ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன் மச்சான். சரி மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஐயா, கருப்பசாமி ஐயனாரே, இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாம இருக்காது. 1க்கு 2 புள்ளைய வச்சுக்கிட்டு பாரதி தவிச்சு போய் நிக்கிறா. அவ வாழ்க்கையில ஏத்தி வச்ச விளக்க நீயே அணைச்சு வச்சிருக்க. அவளுக்கு ஒரு நல்ல வழிய காட்டியா. மருகி போய் நிக்கிற, கலங்காத, கலங்கி போய் நிக்காத. விதைச்ச ரெண்டும் நல்லபடியா விளைஞ்சு நிக்கும். ஒண்ணு தலை தூக்கும், இன்னொன்னு ஊரையே தலை தூக்கும். கலங்காத, கருப்ப நான் இருக்கேன், உனக்கு காவலா இருப்பேன். சாமி, அவளுக்கு கவலை அவ பிள்ளைங்க பத்தி இல்ல, அவ புருஷனை பத்தி தான். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல.
இவளை வேண்டான்னு தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வருவானா மாட்டானான்னு தெரியாம நாங்க எல்லாருமே தவிச்சிட்டு இருக்கோம். ஏய், அழிச்சா போறதுக்கும் துவைச்சா போறதுக்கும் இது துணியில ஒட்ட கரைன்னு நினைச்சியா? அப்படி போயிருமா? ஆனதான் நீங்க, உங்களை ஆட வைக்கிறதே நான். ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு சாமி. அவனுக்கு நீ, உனக்கு அவன். இதை யாராலையும் மாத்த முடியாது. எங்க போனாலும் சுவத்துல எறிஞ்ச பந்து மாதிரி அவனே திரும்ப உன்கிட்ட ஓடி வருவான், உன்னை தேடி வருவான். நான் என்ன சோதனை வந்தாலும் அவன் உன்னை விட்டு போக மாட்டான். உன்னை சுத்துற ஒரு நிழல் மாதிரி உன் கூடவே இருப்பான். அவன் கட்ட தாலிக்கு அவன் தான் பொறுப்பு. அவன் தான் உனக்கு புருஷனா இருப்பான். எது நடந்தாலும் சரி, உன்னையும் அவனை யாராலையும் பிரிக்க முடியாது. இது விளையாட்டு காட்டும், ஆனா பிரிச்சு பார்க்காது. உனக்கு அவன்தான், அவனுக்கு நீதான். ஏய், 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 ஏய். அம்மா, புரியுது. பாத்து, பாத்து.